2026 புத்தாண்டை பொறுத்தவரை தமிழக அரசியலுக்கெல்லாம் ரொம்ப சூடு பிடிக்கும். மக்கள் தெளிவாகிடுவாங்க, மக்கள் உணர்ந்துருவாங்க, மக்கள் ஒரு தெளிவான ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஆண்டு கண்டிப்பா அது நடக்க போகுதுன்னு சொல்லலாம். உதயநிதி ஆட்சி அமைக்க போறாரா, எடப்பாடி ஆட்சி அமைக்க போறாரா, இதுதான். இதுல விஜயுடைய அரசியல் களம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் 2026 எலெக்ஷன். விஜயோட சில வெற்றி வாய்ப்புகள், ஏன்னா அவர் முழுதும் தோல்வி அடைய வாய்ப்பு இல்லை. அவருடைய வெற்றிகள் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு உருவத்தை உறுத்தி அடுத்த கட்டம் வரப்போகுதோ அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர வேண்டும். இந்த எலெக்ஷன் டேட்டை வச்சு அவர் கண்டிப்பாக இவர் தான் சிஎம்ன்றது நம்மளால் கணிக்க முடியும், அனுமானிக்க முடியும். 2026 பொறுத்தவரை திமுகவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டணி ஆட்சியே அமைஞ்சாலும் உதயநிதி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த 2026 விஜய் யோக சனி காலம் தொடங்கிடுச்சு, இவருக்கு கண்ட சனி. அப்ப கூட்டணி, அவர் டெப்டி சிஎம், இவர் சிஎம், அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமே. அதிமுக ஆட்சி அமைக்குமா 2026? இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருவர் இந்த வருடத்திற்கு அறிமுகப்படுத்துவார் என்ற மாதிரி. நீங்க விஜய் சொல்றீங்களா, உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்களா, சீமான சொல்றீங்களா? புதிய கூட்டணி ஆட்சிக்குள்ளார தான் அவர் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. டெப்டி சிஎம்னு ஒருத்தரை கொண்டு வர மாட்டேன், நான் மட்டும் தனிச்சு நிற்பேன், அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். ஓட்டு போன முறை 8% வாங்கியிருந்தாரு, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னாங்க இல்லையா? அந்த முன்னேற்றம் இந்த முறை இருக்காது, அதை விட குறைவா இருக்கும். அதை விட குறைவாக தான் வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கு. அதற்கு காரணம் விஜய் தான் அந்த அவருடைய ஓட்டெல்லாம் பறிப்பாரு. விஜய் சீமானுடைய அந்த ஆதரவு ஓட்டுகளை கவர்ந்து இழுத்துருவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்போ திரு சீமான் அவர்களுக்கு அந்த யோக அமைப்பு இல்லை. அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு நாளும் வர முடியாது. அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகப்படி தவிர்க்க முடியாத தலைவராக கண்டிப்பாக வருவார். அண்ணாமலை மாதிரி உண்மையாலுமே பிஜேபிக்காக மிக கடுமையாக உழைச்சி நிறையா இதெல்லாம் போனார், நிறைய கருத்தியெல்லாம் சொன்னார். அவரை மாதிரி ஆட்களையும் ஓரம் கட்டிட்டு அதுலேயும் ஒரு பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபியில். அதுவும் ஒரு பின்னடைவு தான் பிஜேபிக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் அண்ணாமலைஜி தலைவராக, பிஜேபியோட தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வணக்கம். 2026 தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்காக 3 ஜோதிடர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிறார்கள். நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள், அதே போல அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள், அதே போல அஸ்ட்ராலஜர் ஆச்சாரியா சங்கர் அவர்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். முதற்கட்டமாக நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 2026 தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது? மக்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கற்பனையிலே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிலவு மாதிரி அப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு கொடுப்பாங்க. அதனால தான் அரசியல்வாதிகள்லேயே யார் பாப்புலராக இருக்காங்க, ஒரு சினிமாவில், மீடியாவில், பத்திரிகைகளில் யார் புகழ் பெறுறாங்களோ அவங்க மேலே இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அப்போ அவங்க ஒரு நாளைக்கு அமாவாசை, ஒரு நாளைக்கு பௌர்ணமி, ஒரு நாளைக்கு ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க, ஒரு நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த அவரவே கழுவி ஊற்றுவாங்க. அதில் நம்ம ஆளுங்க ரொம்ப பிஹெச்டி பண்ணவங்க அந்த தமிழக மக்கள்ங்கிறவங்க. அப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சுய அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அறிவாளி மாதிரி காட்டிக்குவாங்க. அப்போ ஏன் அதுக்கு நம்ம அப்படி அவங்கள சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க நல்லா பார்த்திங்கன்னா மீடியாலையும் சரி, என்னென்ன புது டெக்னாலஜி வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கிறது இவங்க தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னா மட்டும் வரமாட்டாங்க. அதில் அவங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக ஏதாவது மொபைல் மூலமாகவோ அல்லது புரணி பேசுகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்க கொஞ்சம் பின்னடைவோடு தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா நாடு திரிந்திடக்கூடாதுங்கள தான் அவங்க முக்கிய பங்காற்றவங்க தமிழக மக்கள் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அறிவாளிகள், அதிகமாக படித்தவங்க அப்படிங்கிற பெருமையை தக்க வச்சுக்கிறது தமிழக மக்கள் தான். அது உண்மைதானே? அது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையானவங்க இந்த ஓட்டு போகிறப்பையும் உண்மையாக இருக்கணும்ல.
அந்த டயத்துக்கு வந்து ஓட்டு போடணும்ல. ஏன்னா அவங்க எந்நேரம் பிஸியாவே இருப்பாங்க. ஏன்னா தமிழக மக்கள் அந்த இளைஞர்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோம்பேறி யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு சிந்தனைகள்லயும், அறிவியல் ஆராய்ச்சிகள்லயுமே இருக்கனால, அவங்கனால வந்து அந்த ஓட்டு போட வர்றதுக்கான நேரங்கள் அவங்களுக்கு குறைவா இருக்கு அப்டின்னே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தமிழக மக்கள் இந்த தேர்தல வந்து ரொம்ப சுவாரஸ்யமா கையாளுவாங்க. அது வந்து அவங்களுக்கு அது பிடிக்கும். அது வந்து ஒருத்தர மாத்தி ஒருத்தர் இப்போ ஒருத்தர் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசுனா, அத புரணி நல்லா பேசுவாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு குடுப்பாங்க. புதுசா வந்தவங்களுக்கு வாய்ப்பு குடுத்து, அவங்க வந்து இப்ப அரசியல் ஏதோ ஒரு இதில பிரபலம் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இதில YouTubeல, TikTokல ஃபேமஸ் ஆனவங்கலாம் ஆஹா! ஓஹோன்னு உயர்த்தி விட்டு, அவங்க பொழப்ப கெடுத்து விடுறதுல வந்து நம்ம மக்கள் வந்து தெளிவா இருப்பாங்க. அது மாரி சினிமா நடிகர்கள். அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 2, 3 படம் ஹிட் ஆகும். உடனே அவங்கள வந்து தலைவா வாங்க, இங்க என்னமோ தத்தளிக்கிற மாரியும், பொழப்ப பார்க்காம சினிமால இருக்க ஹீரோவெல்லாம் கூப்ட்டு, அவங்கள வந்து நீங்க தலைவரு, நீங்க தான் கூட்டம் அப்படி இப்படின்னு அவன உசுப்பேத்தி விட்டு, அவன் பொழப்ப கெடுத்து, அதில வந்து நம்பர் 1 ஆளுக நம்ம தமிழக மக்கள் தான். ஒட்டுமொத்தமா 2026 செம்ம ஜாலியா இருக்கும் மக்களுக்கு வந்து. அதில வந்து குறிப்பா அந்த புதுசா வர ஆட்களுக்கெல்லாம் பெரிய உத்வேகத்த குடுப்பாங்க. ஓகே. நாங்க இருக்கோம் ஓட்டு போட, நீங்க ஏன்? அப்படின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் நல்லா உங்களுடைய நடக்கும். முதற்கட்ட பார்வைய பதிவு பண்ணிக்கிட்டோம். ஆ. மறுபடியும் உங்ககிட்ட வரோம். ஓகே. உங்கள பொறுத்தவரைக்கும் தமிழக அரசியல் களம் இந்த 2026 இந்த புத்தாண்டுல எப்படி இருக்க போகுது? 2026 புத்தாண்டை பொறுத்தவரை தமிழக அரசியலுக்கெல்லாம் ரொம்ப சூடு பிடிக்கும். காரணம் என்னன்னா, எலக்ஷன்ஸ் வந்து நெறைய மாற்றத்த இந்த 2026ல சந்திக்க போகுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது, சனி பகவான் வந்து குருமனை ஏறி உட்கார போறார். குரு தான் ஓட்டு அரசியல். ஒருத்தனுக்கு குரு நல்லா இருந்தா மட்டும் தான் ஓட்டு அரசியல்ல ஜெயிக்க முடியும். குரு நல்லா இல்லன்னா ஓட்டு அரசியல்ல ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து கடந்த தேர்தல்லயே பார்த்தீங்க, ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி அரசியல்ல தோத்து போயிட்டாரு. திருப்பி வந்து வேற ஒரு கட்சியோட இணைஞ்சு இன்னைக்கு மாநிலங்களவை எம்பி ஆயிட்டாரு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நீங்க புரியும். கமலஹாசன் சார் சொல்லலல்ல. அவர தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி. அதாவது இந்த ஓட்டு அரசியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டு அரசியலுக்கு குருபலங்கிறது முக்கியம். குருமனை ஏறி சனி உட்கார போறார். அப்படிங்கும்போது பல பேர வந்து அரசியல் கோமாளி ஆக்கிவிடும் இந்த 2026. அரசியல்வாதிகள. ஆமா. ஆ. இல்ல பல பேர வந்து அரசியலில் இருப்பவர்களையே கோமாளி ஆக்கிடும். ஓ. அதே சமயத்துல அரசியலே தெரியாதவர்கள் கூட அரசியல்வாதி ஆக்கிடும். நீங்க விஜய சொல்லல. நான் அதெல்லாம் விஜய்லாம் சொல்லல. சரி, சரி. நான் வந்து யாரையும் தனிப்பட்ட நபர்கள நான் என்ன குறிப்பிடல. ஆ. நான் சொல்றது என்னன்னா, பொதுவா சொல்றீங்க. பொதுவா நான் என்ன சொல்றேன், இந்த 2000 சீமானையும் சொல்லல, விஜயும் ஆமாமா. சொல்லல, கமலையும் சொல்லல. யாரையும் சொல்லல. இந்த சரி, சரி. 2026ல புதிய நபர்கள் நெறைய வருவார்கள். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றத பார்த்தா விஷால்லாம் அரசியலுக்கு வருவார் போலயே. நான் வந்து நடிகர், நடிகைகளே சொல்லலங்க. பொதுவா குருபலம் உள்ள ஆட்கள் இப்ப அரசியல்வாதியாக மாறுவார்கள். அதே மாரி அரசியல்ல இருந்தவர்கள் பல பேர் வந்து ஓய்வு பெற்றோ, அவங்களுக்கு அந்த அரசியலே வேணாம்னு வெறுத்து அரசியல் கோமாளியாக, அரசியல் அனாதையாக ஒதுங்கியும் இல்ல போயிருவாங்க. இந்த இடத்துல ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அரசியல் அனாதைகளாக ஒதுங்கி போயிருவார்கள் அப்படின்னு சொல்றது வந்து திமுகவுலயும், அதிமுகவுலயும் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அது பவர் இல்லாம இருக்காங்கல்ல. வெளியில தெரியாம இல்ல அவங்களெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து புதுசா அரசியலுக்கு இல்ல, இல்ல. வரதா சொன்னீங்கல்ல. தாவேக்கால நிறைய பேர் புதுசா இல்ல வராங்கல்ல. நான் So, ஒரே தமிழக வெற்றி கழகத்த அந்த நிர்வாகிகள தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுப்பாங்க. நான் நிர்வாகிகளையோ யாரையுமே சொல்லல. நான் வந்து அரசியல ஜோதிட ரீதியா பார்க்கிறேன். ஒரு ஜோதிடரா என்னோட கண்ணோட்டம் என்னன்னா, குருவானப்பட்டவர் மனையில சனி ஏறி உட்கார போறார் மார்ச் மாசம் 6ஆம் தேதி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் 6ஆம் தேதியிலிருந்தே அந்த குரு மனையில சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கான பவர் வந்துருவாரு. அப்ப இப்பயிலிருந்தே ஆரம்பிச்சுருவாரு. அப்ப யாரெல்லாம் புதியதாக பதவிக்கு வரணுமோ, பொதுமக்கள்ல இருந்தோ, அரசியல்வாதியா இரு குடும்பத்துல இருந்தோ, சினிமாக்காரங்களோ யாருக்கு அந்த வாய்ப்பு இறைவன் குடுக்கணும்னு இருக்கோ அவங்க வருவாங்க. அதே மாரி அரசியல்ல இருந்து யாரை ஓய்வு பெற்று வீட்டுக்கு அனுப்பணுமோ அத வந்து அனுப்புவாரு சனி பகவான். யாரையோ சொல்றீங்க. அனுப்புவாரு. ஆக அதனால மொத்தம் வந்து திரைமறைவா இல்ல, சொல்லிட்டே இல்ல. வரீங்க. நான் திரைமறைவுக்கு நேரடியாவே திருப்பி நான் வரேன். நான் திரைமறைவுக்க வரல. நான் வந்து ஜோதிட ரீதியா வரேன். அப்ப வந்து அரசியல் கோமாளிகள் உருவாகக்கூடிய ஆண்டு 2026. புதிய அரசியல்வாதிகள் உருவாகக்கூடிய ஆண்டு 2026. ஏன்னா, சனிப்பெயர்ச்சி மார்ச் மாசம் 6ஆம் தேதி. அதே மாரி மார்ச் மாசம் 6ஆம் தேதி அந்த டைம்ல தான் எலக்ஷன். அதே மாரி எலக்ஷன் முடிஞ்சு கரெக்ட்டா மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதுவும் கடகம் ஏறி உட்கார போறாரு. கடக ராசி வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க அரசியல் ராசி. கடக ராசியில பிறந்தவர்கள் அரசியல்வாதிகள். விஜய் கடக ராசி, அண்ணாமலை கடக ராசி, அஜித் கடக ராசி, தலைமை பண்புக்கான ராசி. இப்போ ஒரு கடக ராசிக்காரன் நீங்க சொல்றத இருக்கானா, பார்த்தா அஜித் அரசியலுக்கு வந்துருவாரோ? அது இல்ல அது வந்து அவருடைய எதிர்காலத்துல? எதிர்காலத்த பத்தி நான் சொல்றேன். அப்புறம் சொல்றேன். இல்ல எதிர்காலத்துல? எதிர்காலத்துல நான் சொல்றேன். இப்பய பொறுத்தவரைக்கும் கடகராசி என்பது இப்போ ஒரு கடகராசிக்காரங்க இருக்காங்கன்னா, ஒரு ஹோட்டல் நடத்துறாங்கன்னா, ஹோட்டலுக்கு அவரு
சங்கத்துக்கு தலைவராக வருவார். ஒரு தள்ளுவண்டி கடை வச்சாடா தள்ளுவண்டி சங்கத்துடைய தள்ளுவண்டி கடையோட சங்கத்துக்கு தலைவராக வருவார். இப்படி சங்க தலைவர்கள் வர்றது தலைமை பண்புக்கான ராசி கடகராசி. புரியுதுங்களா? அந்த கடகராசியில் குரு பகவான் 26/5/2026 உச்சமாக உட்கார போகிறார். அப்போ பல பேருக்கு பெரிய பதவிகளை கொடுத்து அள்ளி கொடுக்க போறாரு. 2026 சங்க தலைவரோட தொல்லை தாங்க முடியாது. கண்டிப்பா புதிய சங்கங்கள் நிறைய உருவாகும். சரி. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிக்க போகுது. சில அரசியல்வாதிகள் அடுத்த ரவுண்ட்ல நான் சொல்றேன். சில அரசியல்வாதிகள் ஓய்வு பெறுவாங்க, சில அரசியல்வாதிகள் ஒதுங்கி நிப்பாங்க. புரியுதுங்களா? ஆளுங்கட்சியை தான் சொல்றீங்க போல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இல்லங்க நிறைய பேர் மெர்ஜ் ஆயிடுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு கட்சி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தர் மக்கள் காமராஜர் மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தமிழர் மணியன் ஐயா வச்சிருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, போய் ஜி.கே. வாசன் ஐயாவோட போய் சேர்ந்துக்கிட்டாரு. அவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டாரு. இப்படியாக சிலர் மெர்ஜ் ஆயிடுவாங்க. சிலர் அரசியலை விட்டு எனக்கு இத்தனை வருஷம் அரசியல்ல வந்து நான் எதோ பார்த்துட்டேன்டா அப்படின்னு ஒதுங்கி நின்னுக்குவாங்க. அது மாதிரி ஏன்னா ஒரே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, வரக்கூடிய நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகுங்கிறத திடீர் உயர்வு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து என்ன பண்ணாருன்னா எம்எல்ஏ ஆனாரு. அந்த டைமே மந்திரி ஆயிட்டாரு. அந்த டைமே முதலமைச்சரும் ஆயிட்டாரு. யார சொல்றீங்க? அது ராகு. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அது ராகு திடீர் உயர்வை அள்ளி கொடுப்பாரு. புரியுதுங்களா? இது தமிழக அரசியல நடந்துச்சு. யாருன்னு சொல்லிருங்க. தமிழ் உங்களுக்கு தெரியுங்க. நீங்க சொன்னாதான் மக்கள் அது உங்களுக்கு தெரியும். அது கமெண்ட் பாக்ஸ்ல வரும். ஜெனரல் நாலேஜுக்கு நீங்க யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வரும். அது எல்லாமே ஜெயலலிதா நடத்தி காட்டினாங்க. புரியுதுங்களா? சிங்க பெண்மணியாக இருந்தால் அவங்க நடத்தி காட்டினாங்க. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 சிங்கம் வந்து இல்லாத ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் கலைஞர் ஐயா, ஒரு பக்கம் வந்து ஜெயலலிதா அம்மா, 2 பேரும் இல்லாத காலகட்டம். புரியுதுங்களா? அதில் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முக்கியமாக என்னன்னா அர்த்தசாஸ்திரம் சாணக்கிய தந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனசாட்சி இல்லாமல், மனசாட்சிலாம் அரசியலில் மனசாட்சி இல்லை. அப்போ வந்து அதில் என்ன பண்ணணும்னா, அரசாட்சி பிடிப்பதற்காக சூழ்ச்சியை கையாண்டு கூட அரசாட்சியை தக்க வைத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்வது தான் அரசியலுங்குது. அவுரங்கசீப்போடைய கதை உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவை சிறையில் தூக்கி போடலன்னா அவுரங்கசீப் வந்து மன்னராகவே ஆயிட முடியாது. அவர் செய்தது ஒரு விதத்தில் தவறாக இருந்தாலும் அரசாட்சிக்கான தத்துவம் அது. நான் அவரை தூக்கி போட்டால் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தேன். அவருடைய அந்த மதத்துடைய கொள்கையெல்லாம் அவர் நிறைய பரப்புனாரு. மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் தனக்கு அணியக்கூடிய அந்த தொப்பி இருக்கு இல்லையா, அவங்க மதத்துடைய அடையாள தொப்பி, அதை அவர் கையால் தான் தச்சு போட்டுக்கிட்டாரு. அதேமாதிரி ஹிட்லருடைய வரலாறு உண்டு. அப்போ அரசியலுடைய தத்துவங்கிறது நிறைய இருக்குது. ஹிட்லராக இருக்கட்டும், இப்போ அமெரிக்கா அதிபராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முசோலினியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும். ஸ்டாலின்னா நான் வந்து ரஷ்ய அதிபர் சொல்கிறேன், அவராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கியூபாவுடைய பிடல் காஸ்ட்ரோவாக இருக்கட்டும், உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த தலைவராக இருக்கக்கூடிய சேக்குவாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தளத்திற்காக வருவதற்காக நிறைய போராடினாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த 2026 பல போராளிகளுக்கும் பல ஆட்களுக்கும் வழிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அடுத்த ரவுண்டில் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லலாம். இளம் ஜோதிடர் ஆச்சாரிய சங்கர், உங்களுடைய பார்வையில் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? அரசியலை பற்றி முழுமையாக தெரியாது. அந்த அளவு ஞானம்லாம் இல்லை. இந்த ஆண்டு அதாவது கடகராசியில் குரு தான் இந்த ஆண்டுக்கான அரசியலை தீர்மானிக்க போகிறார். அப்போனா வெகுஜன தொடர்பு என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியில் இருக்கும்போது குரு பார்வை செய்கிறார் அப்படின்னா மக்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழல் இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். மக்கள் தெளிவாகிடுவாங்க, மக்கள் உணர்ந்துருவாங்க, மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக அது நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவான் பிறந்த நட்சத்திரமா அல்லது செவ்வாய் டிஎன்ஏ தொடர்பான பூரம் நட்சத்திரமா அல்லது அஸ்தம் நட்சத்திரமா என்பது அவங்கள டேட் அனௌன்ஸ் பண்ண உடனேயே தெளிவாக சொல்ல முடியும். இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. அந்த எலெக்ஷன் டேட் அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு விஜயை எடுத்துக்கிட்டாலும், விஜய் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்காரு. அதாவது அவருடைய அரசியல் களம் சரியான அவருடைய ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னாலும் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு அவருக்கு எப்பொழுதுமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சரியான நேரத்தில் அவர் வாய்ப்பு எடுத்திருக்காரு. அப்போ அவங்க சரியான எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வெற்றியாளராக கொண்டு போய் சேர்க்கும்ன்றது சொல்லலாம். அந்த வகையில் விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இந்த வருடம் அவருக்கு சாதகமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கிற லக்னம் ராசியை வைத்து எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டை வச்சு நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். 2026 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவா ரத்தன சுருக்கமாக ஒரே வரியில் அல்லது 2-3 வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாடு அரசியல் களம்
நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும். அரசியல்வாதிகளோட மனமாற்றம் நிறைய இருக்கும். மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற எண்ணம் புதிய தலைவர்களுக்கு கண்டிப்பாக இனி வருங்காலங்கள்ல இந்த தேர்தல் முதலே அவங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். இந்த மனமாற்றம் தமிழக மக்களுக்கு புதிய உற்சாகத்த குடுக்கும். ஒரு பொற்கால ஆட்சி நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். அது மாரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்கள்னால தமிழக மக்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு. இந்த 2026 அரசியல் களம் என்பது 1959, 1967, 1977, அதுக்கடுத்து 2016 இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை விட வேறு ஒரு மாற்றம். அப்பல்லாம் மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணி தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா, இந்த இது வருமா? அது வருமா? இவங்க வந்துருவாங்களா? அவங்க வந்துருவாங்களா? அப்படிங்கிற மாரி மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு எலக்ஷன் தான் இது. அதே சமயத்தில இந்த 2026 பொறுத்தவரைக்கும் தலைவர்கள் வந்து நெறையா போராடி தான் ஜெயிக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் எளிதாக வென்றுவிட முடியாது. நெறையா போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. மக்கள் வந்து இந்த கட்சியில 10 பேரு, அந்த கட்சியில ஒரு 10 பேரு, அந்த கட்சியில ஒரு 10 பேரு அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி ஓட்டு போட்டு இந்த எலக்ஷன வந்து ஒரு திருவிழா மாரி கொண்டாடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏன்னா 3 கிரக பெயர்ச்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால இந்த 2026 எலக்ஷன் என்பது ஒரு ரொம்ப கடவுளுடைய அனுக்கிரகத்தால் அண்ணாமலையோட அருளாசியால் மிக சிறப்பாக இருக்கும். அதில அரசியல் களம் சூடு பிடிச்சு அதுக்கு தகுந்த மாரி வந்து மக்கள் நல்லவர்களை ஆட்சியில் அமர்த்துவார். ஜோதிடத்துல வந்து சூரியனை தான் ஆளுங்கட்சியாக சொல்லப்படுது. இந்த ஆளுங்கட்சியா சொல்லக்கூடிய இந்த சூரியன் தனுசு ராசியில இப்போ பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில சனியுடைய 10ஆம் பார்வையும் இருக்கு. செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த தை மாதம் வரைக்குமே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடி, மிக கடுமையான கெட்ட பேரு, அவர்களுடைய கோர்ட் தீர்ப்பெல்லாம் இவங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து சித்திரை மாதம் தொடக்கூடிய காலம் வரையே இந்த ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் நெருக்கடி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த குரு வெற்றி பெறுவார் அப்படின்றத முழுமையாக சொல்லலாம். அந்த குரு ஒரு பிரகாசமான தமிழகத்துக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்க போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம். விஜயோட ஜாதகப்படி 2026 தமிழக அரசியல் களம் அவருக்கு எந்த அளவுக்கு அனுகூலமா இருக்கும்? 2026 தமிழக தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமானதும், மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷகரமான ஒரு அமைப்பா தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில குறிப்பா விஜய் அவர்கள். அவர் வந்து கடக ராசி, கடக லக்னம். அடுத்து சுக்கிர திசையில ராகு புத்தி அவருக்கு நடக்குது. இந்த சூழ்நிலையில கடக ராசிக்கு அடுத்து குரு பயிற்சிங்கிறது ஜென்மத்துக்கு வராரு. ஜென்ம குரு அப்படின்னா அவருக்கு வந்துடும். அதே மாதிரி ராகுவும் அஷ்டம ராகுவா இருக்காரு. சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி இருப்பார். அந்த காலகட்டங்களில் தான் இவருக்கு அந்த தேர்தல் அப்படிங்கிறது வருது. சனி சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே அவர் பயணம் செய்யக்கூடிய நேரம் தான் தேர்தல் வரக்கூடிய நேரம். ஸோ இந்த அடிப்படையில் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அந்த ஜென்ம சனிக்கான, அதாவது உத்திரட்டாதியில் இருக்கனால பூச நட்சத்திரம் அவர் அதுக்குரியதாகவும், குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும், அதே நேரம் கேதுவும் இப்போ 2லேருந்து அவர் ஜென்மத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து கடகராசியை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அது இருக்குது. அதனால இப்போ சாதகமா ராகு புத்திங்கிறது வந்து பிரம்மாண்டத்தை உருவாக்குது. எங்கே போனாலும் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிற மாதிரியும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு மக்கள் ஆதரவு இருப்பது போல் ஒரு தோற்றத்தை கண்டிப்பாக அவர் கொடுத்துட்ருக்கு. அதனால் அவர் உற்சாகமாக அதில் வந்து ஈடுபடுறாரு. நல்ல விஷயம். ஏன்னா வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 தேர்தலில் புது தலைவர்கள் உருவாகக்கூடிய சூழல் தான் ஜாதக அடிப்படையில் இருக்குது. கடகராசிக்கு வந்து நிறைய மாற்றங்கள், ஏன்னா அஷ்டமச்சனி தமிழ்நாட்டுக்கு விலகி இருக்கு. ஸோ அதனால் அந்த அகப்பட்ட சில காலங்கள்லாம் விலகி ஒரு பிரைட் ஃபியூச்சருங்கிறது தமிழகத்துக்கு உண்டு. ஸோ அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த இதுக்குள்ளே தேர்தல் களத்துக்குள்ளே அவர் இறங்குறாரு. ஆனால் அவருடைய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும். ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ளே ஈடுபடணும்னு யாராக இருந்தாலும் வராங்கன்னா மக்கள் சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் எல்லாரும் வருவாங்க. ஓகே. ஆரம்ப நிலைங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் அவங்களோட உள்ள கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவரை வந்து எப்படி மோல்டு பண்ணுறது. ஏன்னா ஒரு வெற்றி மட்டுமே தான் ஒரு மனிதனுக்கு வந்து எப்பயுமே சந்தோஷத்தை தரும். தோல்வி அவங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அப்போ முதல்ல வந்து நான் மக்களுக்கு உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், எனக்கு வாக்களிங்கன்னு முதல்ல கேட்குறாங்க. அவங்க வந்து தமிழக மக்கள் எப்பயும் போல்
ஒரு ஆசையை தூண்டி கரெக்டாக ஓட்டு போடாமல் அவங்கள மனநிலையவே வந்து கலங்கடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, தோத்துட்டோன்னேயும் அவங்க வீட்லேயும் கிண்டல் கேலிக்கு ஆளாவாங்க. வெளியிலேயும் சமூகத்திலையும் இவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்தார் தோற்று போனார், அவர்னால முதலமைச்சர் ஆக முடிஞ்சா அப்படியெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ அப்போ அவருக்குள்ள ஒரு வேகம் கிடைக்கும்ல. எப்பயுமே தோத்தா தான் வெறி அதிகமாகும். நம்ம கண்டிப்பாக திரும்ப ஜெயிக்கணுங்கிற ஆவேசத்தை அது கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க எந்த மனிதரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுவும் இல்லாமல் அது ஆளுமையான ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவங்க வந்து அதை ஜெயிக்கணுங்கிற வெறி. எப்படி அவர் சினிமாவில் ஒரு அவரை வந்து ஆம், இது பாடி ஷேம் பண்ணாங்க ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் நான் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார்ல, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இவருக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும். அரசியலுமே ஒரு பாடி ஷேம் மாதிரியான ஒரு சில விஷயங்களை அசிங்கப்படும் பொழுது தான் அதுலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை மீண்டும் எழுந்து நிற்பார். அப்படி ஆமாம், புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா தற்குறின்னு சொல்லி அவனை வந்து இது பண்ணுறாங்க. எல்லாரும் தான் தற்குறி. தற்குறிங்கிற வார்த்தை வந்து சும்மா ஒரு அவமானப்படுத்துறதோ, இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா, ஒன்றுமே தெரியாதவங்க தான் எல்லாத்தையும் ஆண்டிருக்காங்க. தன்னை அறியாதவன் தற்குறி. கண்டிப்பா. ஆ. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. அடுத்தவங்கள சொல்றப்ப ஈஸியா நம்ம எது வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். பர்சனலா பார்க்கும்பொழுது அது தேவைதான். ம். தற்குறியா இருந்தா தான், அவன் வந்து திரும்ப வந்து நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நாலேட்ஜா இருக்கவன் முட்டாளாகலாம் எப்போ வேணாலும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எல்லா அரசியல் தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலா அது குடுக்கும். ம். அதனால விஜயோட சில வெற்றி வாய்ப்புகள், ஏன்னா அவர் முழுதும் தோல்வி அடைய வாய்ப்பில்ல. அவருடைய வெற்றிகள் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு புருவத்தை உறுத்தி, "ஓ! அடுத்த கட்டம் வரப்போகுதோ!" அப்படிங்கிறத கண்டிப்பா உணர வைக்கும். நிச்சயமா. அதற்கான ஒரு ஜாதக அமைப்பு அவருக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே. விஜய் பற்றி ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்களுடைய பார்வை எப்படி? விஜயோடைய அரசியல் தளம் என்பது விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் பேசிட்டேன். விஜய் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துருவார், அரசியல் தளத்தில் நிற்பார். காக்கா கழுகு கூட்டம்னு சொல்லி நீங்களே ஒரு பேட்டி எடுத்து அதெல்லாம் நம்ம போட்டோம். விஜய் அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாது. லக்னாதிபதி வலுப்பெற்ற ஒரு ஜாதகம். லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை தவற விட மாட்டார்கள். இதேமாரி ஒரு வாய்ப்பு வந்து 1996ல் ரஜினி ஐயாவுக்கு இருந்துச்சு. அவருக்கு லக்னாதிபதி வலு இல்ல. அதனால வாய்ப்பை தவற விட்டாரு. இவருக்கு லக்னாதிபதி வலுப்பெற்ற ஒரு ஜாதகம். அதனால வந்து வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டார். அது வந்து சிறப்பு. ஆனா, அப்பையிலேருந்து நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஓட்டு அரசியல்ல நீங்க ஜெயிக்கணும். மாநிலங்க எம்பி ஆவறதுக்கு மரியாதை இருந்தா போதும். இப்ப வந்து ஒரு சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் அவ்வளோதான். அவர் வந்து மக்கள போய் சந்திச்சு ஓட்டு கேட்கல. ஆனா, அவர வந்து மாநில எம்பியாவே ஆக்குனாங்க நம்ம இளையராஜா ஐயாவ. அதே மாரி மாநிலங்களவை எம்பி ஆவறதுக்கு தேவையில்ல. ஆனா, மக்களவை ஆகணும்னா ஓட்டு அரசியல் வேணும். அதே மாரி மக்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கணும்னா அதுக்கு குரு. மக்கள்ங்கிறது குரு. அப்ப குரு பலமாக இருக்குன்னா, அவருக்கு குரு பலம் குறைவான ஜாதகம். அதனால குருவாக யாரையாவது ஒருத்தர ஏத்துக்கணும் அப்படின்னு நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் அந்த குருவான நபர் இன்னும் உள்ள வரல. 1. 2வது அவருக்கு யோக சனி காலமானது தொடங்குது. யோக சனி காலம் தொடங்குற நேரத்தில வந்து இப்ப அரசியல் தளம் நல்லா இருக்கு. அதனால இந்த வாட்டி ஓட்டு அரசியல்ல வந்து ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனா, அவர் தான் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவா இருக்கு. இன்னமும் காலம் இருக்கு. அதுல இன்னமும் பழுத்த அரசியல்வாதி, குருவாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆள். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விஜயகாந்த் ஐயா வந்து துணை எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. எதிர்க்கட்சி தலைவர் ஆகும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா வந்து கூடவே இருந்து கைட் பண்ணாங்க. அந்த மாரி வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி அவங்கள ஃபுல்லா கைட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்ப செங்கோட்டையன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கைட் பண்ணாரு. இப்போ வந்து ஈரோடு மீட்டிங் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. எல்லா விதத்திலும் எச்சரிக்கையா இருந்தாங்க. அது வந்து அது பத்தாது. ஓட்டு அரசியலுக்கு இன்னும் பழுத்து செங்கோட்டையன் ஐயாவோட சிறப்பான, இன்னும் பழுத்த அரசியல்வாதி வேணும். அவங்க வந்து முழுசா இவர டிசைன் பண்ணணும். அதுல வந்து அதன் மூலியமாக ஓட்ட அறுவடை பண்ணா, இவர் சிஎம் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காலம் என்ன வருதான்னு பார்க்கணும். ஆனா, குரு பலம் குறைவாக இருக்கிறது. குரு வந்து ஜென்ம குருவா தான் வரப்போறாரு. விரய குருவா இருக்கிறாரு. இப்ப அடுத்து ஜென்ம குருவா வரப்போறாரு. அதுக்கு அடுத்து கூட 2ஆம் இடத்து குருவா எப்போ வருவாரு? அடுத்த வருஷம் ஐபிஎஸ்ல தான் வருவாரு. அதுக்குள்ள எலக்ஷன் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்சிரும். அதனால வந்து குரு பலம் இல்லை. அதே சமயத்துல ராகு வந்து பிரம்மாண்டத்தை உருவாக்கும். இவர் சொல்றார்ல, மாசுன்னு எல்லா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஐயா கூட சொல்லியிருந்தாங்க. அந்த மாஸ் இருக்கு. அந்த மாஸ் இருக்கு. ராகு வந்து பிரம்மாண்டத்தை உருவாக்கும். ஆனா, அந்த பிரம்மாண்டம் எல்லாம் ஓட்டா போறதுக்கு நெறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இன்னும் கட்சிகள் இருக்கு. பழுத்த ஆட்கள்லாம் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஃபுல் ஓட்டையும் வாங்கிட விடவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த எலக்ஷனை பொறுத்தவரை இவர் ஒரு ஓட்டு சதவீதம் கண்டிப்பா. அது நான் இல்லன்னுலாம் சொல்லல. இவரால வந்து தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம். ஆனா, அவரு சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இவர் வந்து ஓட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வேணா இருக்கு. அப்படின்னா, தொங்கு சட்டசபை அமைந்தால்
ஏன்னா தொங்கு சட்டசபை அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தொங்கு சட்டசபை அமைந்தால் இவரோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். ஏன்னா இப்போ தொங்கு சட்டசபை அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் குரு மாறுறதுக்கு தயாராக இருப்பார் மே மாசத்துல. அப்போ இவருக்கான வேல்யூ இன்னும் கூடும். அது மாதிரி தொங்கு சட்டசபை அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இருக்கிறதுலையே இந்த எலெக்ஷன் வந்து 1967க்கு அப்புறம் 1967 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முடிஞ்சு திமுக உள்ள வந்தது, புரியுதுங்களா? அதே மாதிரி 1967க்கு அப்புறம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் தான். அது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும். அதில் வந்து இன்னைக்கு இருக்கிற களம் வந்து அந்த அளவுக்கு சூடு பிடிச்ச களமாக தான் இருக்குது. இப்போ எடப்பாடி ஐயா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி ஐயாவும் இதில் ஒரு டஃப் தான். அப்போ இவங்கெல்லாம் கைகோக்கல, அவங்களும் 3 அணியாக நிற்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 அணியாக நிற்கும்போது அதனுடைய போட்டிகள் வேற மாதிரி இருக்கும், ஓட்டு அரசியல் வேற மாதிரி இருக்கும். அதுக்கான காலம் இன்னும் இருக்கு. காலம் வரும்போது அதனுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் நான் தெளிவாக சொல்கிறேன். 2026ல தமிழக அரசியல் களம் விஜய்க்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஆவதற்கான எதுவுமே இல்லை அப்படின்னு சக ஜோதிடர்கள் 2 பேருமே சொல்லிட்டாங்க. விஜயோட ஜாதக கட்டம், அந்த அமைப்பு, அந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? பொதுவாக வந்து இந்த பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமே டேஞ்சரான நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரங்களை சீண்டி விட்டுறத வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. சீண்டி விட்டுட்டா பெரிய அளவு ஒரு புரட்சி பண்ணக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். ஏன்னா அது ஜோதிட ரீதியாக சொன்னால் டிஎன்ஏ அப்படின்றதுல ராகு டிஎன்ஏ தொடர்புடைய நட்சத்திரங்களாக இருக்கும். அதுபோல் இந்த பூச நட்சத்திரத்தை சீண்டி விட்டுட்டாங்கன்றதுனாலேயே அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணத்தினாலேயே அவர் அரசியலில் பெரிய அளவில் வராரு. அந்த நட்சத்திரத்துக்கான வேல்யூ மிகப்பெரியது. அதற்கு தகுந்தாற் போலயே இந்த வருடம் 2026 மிக அற்புதமாக குருவே வந்து உச்சமடைகிறாரு. அதே கடகராசியில் உச்சமடைகிறார். அவர் தலைமை ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இருந்தாலும் அந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கு இல்லையா, அது டிசம்பருக்கு அப்புறம் மாறும் பொழுது அவர் தலைமை அவர் ஜெயிச்சு காட்டிட்டு இன்னொருத்தரை தலைமை ஏற்க விடுவாரான்றதும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வரக்கு அந்த எலெக்ஷன் டேட்டை வச்சு அவர் கண்டிப்பாக இவர் தான் சிஎம்ன்றது நம்மளால கணிக்க முடியும், அனுமானிக்க முடியும். நிச்சயமா. திமுகவுடைய ஜாதக அமைப்பு, அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஜாதக அமைப்பா இருக்கலாம், அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதக அமைப்பா இருக்கலாம். 2026ல களம் எப்படி? திமுகவோட ஜாதகம், அதாவது கட்சியோட ஜாதக அடிப்படையிலேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நேரம் தான் இப்போ திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் திமுகவில் இருக்க தலைவர்களுக்கும் ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இது வந்து தலைமை இப்போ இரட்டை தலைமையாக இருக்காங்க இல்லையா, முதல்வர் ஸ்டாலின், அடுத்து துணை முதல்வர் உதயநிதி இருக்காங்க இல்லையா, இவங்களோட அடுத்த கட்டமும் தொடரக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு இருக்கா? கட்டாயம் இருக்குது. அடுத்ததாக அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கான அவர் வந்து சிம்மராசி. ஸோ அதனால் அவர் விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். என்ன காரணம்? ஏன்னா அது அந்த 8ஆம் இடம் அஷ்டமச்சனி, முதலமைச்சர் பதவியையா? அஷ்டமச்சனி அப்படிங்கிறனால தலைவர் பதவி, முதலமைச்சர் பதவியை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் அவருக்கு இருக்குது. அதனால தான் வந்து உதயநிதி அவரோட ஜாதகமும் நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அவருக்கு லாபகரமான இடத்துல சனி இருக்கிறனால உதயநிதி அவர்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஷேரிங் மாதிரி தான் அந்த தலைமையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும். அப்படின்னா முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் தொடர மாட்டாரா? திமுக தலைவரா முதலமைச்சராக இப்போ நான் 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவர் அஷ்டமச்சனியில் அவர் இருக்கிறனால ஸோ அவர் தொடர்ந்து அதை பண்ண முடியாத சூழலை ஏற்படுத்தும். என்ன முதல்வராகவே காரணம் அதான் அஷ்டமச்சனி. அப்போ திமுகவோட கட்சியோட ஜாதக நிலைப்படி மேலும் மேலும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொன்றாட்டக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறனால கண்டிப்பாக திமுக வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும். ஓகே. அப்போ 2026 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெரும்பான்மையான சாதக சூழல் அந்த அமைப்பு இருக்குது, அப்படிதானே? முழு பெரும்பான்மை வர முடியாத சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்படிங்கிறது என்ன காரணம்னா, நமக்கு அவங்களுக்கு தலைமைக்கு அவர் சிம்மராசியாக இருக்கனால சில பலவீனம் ஏற்படும். மற்றபடி கண்டிப்பாக தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுக தேர்தல் வெற்றியை பாதிக்காது. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஜாதக அமைப்பு, உதயநிதி ஜாதகம் வந்து அவருக்கு ஒரு ராஜாவுக்குரிய அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு ஜாதகம். அப்படின்னா முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றீங்களா? கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மற்ற தமிழக அரசியல்வாதிகளோட ஜாதகத்தை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன். அதில் எல்லாத்துலேயும் கிரக இணைவுகள் இருக்கும். ஆனால் உதயநிதி அவர்களோட ஜாதகத்தில் கிரக இணைவுகள் இருக்காது.
எல்லாமே தனித்தனியாக இருக்கும் என்ன காரணம்? ஒவ்வொரு கிரகங்களும். அப்படி யாராவது ஒருத்தருக்கு தான் அமையும் அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு. ஒரு அபூர்வமான ஜாதகம் தான் திரு உதயநிதி அவர்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது அவருக்கு மேலும் மேலும் வெற்றி வாய்ப்புகளை தான் அதிகப்படுத்தும். அவரும் நல்லாட்சி பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்களுடைய பார்வையில திமுகவுடைய அரசியல் ஜாதகம் அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய ஜாதக அமைப்பு முறை எப்படி இருக்கு? இந்த 2026 பொறுத்தவரை திமுகவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். காரணம்? இப்போ ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஐயா அவர்களுக்கு அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனிங்கிறது வேலை பளுவை அதிகமாக்கும். ஒர்க் லோட் அதிகமாயிடுச்சுன்னா ஓய்வு தேவைப்படும். ஓய்வு தேவைப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன்கிட்ட வந்து பொறுப்புகளை அதிகமாக விட்டுருவார். ஏன்னா கலைஞர் ஐயா ஓய்வு தேவைப்படும் போது இவர்கிட்ட மகன்கிட்ட விட்டார், ஸ்டாலின் மு க ஸ்டாலின்ட்ட அவர்கள்ட்ட. விட்டாங்க. அதே மாதிரி வந்து இவருக்கு ஓய்வு தேவைப்படும் போது அவங்கள்ட்ட விட்டுருவாங்க. அதில் என்ன அப்படின்னா 2026 பொறுத்தவரை அவருக்கு அஷ்டமத்து சனி தொடங்கினால் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அஷ்டமத்து சனி தொடங்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ரிஷபராசி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ராகு கேதுவும் நல்லா இருக்கு, குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு. அதனால் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சீட்டையே அவர் பிடிச்சிருவார். வேலை பது அதிகமாக இருக்கு, நீ முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கோ, நான் கட்சி தலைவராக மட்டும் இருக்கேன் அப்படின்னு வந்து அவர்கள் ஓய்வு பெற்று இவர் முதல்வரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இதில் வந்து விஜய் வந்து டஃப் கொடுப்பார், பயங்கரமாக டஃப் கொடுக்கறதால வந்து தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொங்கு சட்டசபை அமைஞ்சுனா இப்போ எப்படி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மோடியை ஒரு தொங்கு பார்லிமெண்ட் அமைஞ்சுது, அதுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியோட ஆதரவோட வந்து நிதிஷ்குமார், சேர்ந்துக்கிட்டாங்களோ, அதே சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுலாம் சேர்ந்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி கூட்டணி ஆட்சியே அமைஞ்சாலும் உதயநிதி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த 2026ல. இன்னும் எலெக்ஷன் தேதி இருக்கு, அதுக்கடுத்து இன்னும் கூட்டணி பலம் இருக்கு, அதுக்கடுத்து விஜயோட இதில் வந்து குரு பலம் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த குருவுக்கான ஆட்கள் இருக்கு. அதெல்லாம் சேரும்போது இன்னும் டஃப்பாக வரும். எத்தனை டஃப் வந்தாலும் இவருக்கான பலம் வலுவாக இருக்கிறதால வந்து கண்டிப்பாக களத்தில் இறங்கி விளையாடலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஜாதகத்தை தாண்டி உதயநிதி அவருடைய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால திமுகவுடைய ஜாதகமும் சாதகமா தான் இருக்கு. சாதகமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு விஷயம், ஒரு எளிமையாக அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொங்கு சட்டசபையா, தொங்கு சட்டசபையாக இருந்தால் அதில் யார் சிஎம், இதில் உதயநிதியா, எடப்பாடியா, இல்லை வந்து விஜய், இதில் வந்து யார் வந்து கூட்டணிக்குள்ளார வர போகிறாங்க, உதயநிதி ஆட்சி அமைக்க போகிறாரா, எடப்பாடி ஆட்சி அமைக்க போகிறாரா, இதுதான். இதில் வந்து விஜயுடைய அரசியல் களம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் 2026 எலெக்ஷன். எடப்பாடி சிஎம்மா, உதயநிதி சிஎம்மா, அதில் வந்து விஜயுடைய அரசியல் பாதிப்பு யாரை சிஎம் ஆக்கி விட்டுரும். விஜயோட ரோல் என்ன, எப்படி அவர் ப்ளே பண்ண போறாரு? விஜயோட ரோல் என்னன்னா, விஜய் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்குவார், ஒரு 8% வாங்குறாரு, 10% வாங்குறாரு, அவர்கிட்ட வந்து ஒரு 30 எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா, அதை வச்சு அரசியல் களத்தில் தொங்கு சட்டசபை அமையும் போது கூட்டணிக்குள்ளார யாரை இழுக்கிறாங்க அப்படின்னு மாறும். ஆனால் தொங்கு சட்டசபை அமைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தொங்கு சட்டசபை அமைகிறது எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறது பொறுத்தும், எலெக்ஷன் ரிசல்ட் தேதி அறிவிக்கிறது பொறுத்தும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்னி ராசி, 7ஆம் இடத்துல கண்டசனியாக சனி பகவான் வர்றாரு. கூட்டணி ஆட்சிக்குள்ளார தான் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் ஆட்சி அமைச்சார்னா இவங்களுக்கு தனி பலத்திலே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உதயநிதிக்கு. ஆனால் அவருக்கு வந்து கூட்டணியில் தான் ஆட்சி பலத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் கிரக அமைப்புகள் இருக்குது. நான் ஜோதிடராக பேசுகிறேன், அரசியல்வாதியாக நான் பேசலை. திமுக ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தால் கூட்டணி வேணாம், அவங்களே பெரும்பான்மையில் ஓரளவு வந்துருவாங்க. அதுக்கு உதயநிதி அவருடைய ஜாதகம் வலுவாக இருக்குது. ஆனால் எடப்பாடியை ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக கூட்டணி பலம் வேணும். அவருக்கு 7ஆம் இடத்து சனி, கண்ட சனிங்கிறது நட்பு, கூட்டணி, அதன் மூலியமாக தான் ஆட்சி அமைக்க முடியும். அதை பொறுத்து தான் இந்த அரசியல் களமானது மாறும். இதில் விஜய் எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் தேதி வர்றதை பொறுத்துக்கும் இன்னும் வரக்கூடிய கூட்டணி அமைப்பை பொறுத்து தான் அதை நம்ம முழுசாக கணிச்சு சொல்ல முடியும். ஆச்சரிய சங்கர் அவருடைய பார்வையில் 2026 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஜாதகம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் வச்சுருக்கீங்க. முதல்வர் ஐயா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரங்களும் அவங்களை வந்து இந்த பழிவாங்கக்கூடிய நட்சத்திரங்கள் பேர். அதாவது அவங்கள யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கு தவறாக நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு புத்தி புகட்டணும்னா அந்த சக்தியுடைய ஜாதகம், அந்த சக்தியுடைய நட்சத்திரங்களாக இருக்கும். அந்த வகையில் பூர நட்சத்திரம்ன்றது அதனாலேயே அவர் வந்து கடந்த தேர்தலில் அவரை வெறுப்பேற்றுறதும், அவரை வந்து தாழ்வாக பேசுனதுமே அவர் இந்த முதலமைச்சராக நின்னே காமிச்சிட்டார். அவருடைய முதல்ல பதவி ஏற்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த அளவு மனசில் அவருக்கு அவ்வளோ நம்மளை இவ்வளோ திட்டினாங்கன்னு அப்போ நம்ம சாதிச்சு நிற்கிறோம்
அந்த சக்தி இந்த பூர நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்திலும் கிருத்திகை நட்சத்திரம், அதுவும் மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்களும் இப்போ மிக ஆளுமை மிகுந்த நட்சத்திரங்கள். இது இந்த எலெக்ஷன் டேட் வரும்பொழுது அந்த கிரகநிலையை பொறுத்து சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான சக்தி வெளிப்பாடின் மூலமாக மீண்டும் அரசாள்வாங்களான்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு மிக அற்புதமான நேரம் தான். கேது சிம்ம ராசியிலேயே பயணிப்பதால ஐயா சொல்ற மாதிரி பூர நட்சத்திரத்துடைய தாக்கம், அந்த கேதுவினுடைய தாக்கம் விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் முதலமைச்சர் வரக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பதவியை விட்டு விட்டு கொடுக்கக்கூடிய, அதாவது பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இருக்குதுன்னு சொல்லலாம் சார். ஓகே. திமுகவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அந்த அந்த கணிப்பெல்லாம் வந்து காலத்து அந்த 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 குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். பொதுவாக இந்த நட்சத்திரம் மிக வலிமையான நட்சத்திரம். இப்பொழுதும் அவரை யாராவது ஒருத்தர் தவறாக பேசும் பொழுது ஏதாவது ஒரு அவரை டீஸ் பண்ணும்போது அதை வென்று காட்டுவார். அந்த சக்தி 2 பேருக்குடைய ஜாதகத்திலையுமே இருக்குது. ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு தப்பாக பேசிட்டாங்க, இதுக்குன்னே நான் ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி உள்ள நட்சத்திரங்கள் தான் 2 பேருடைய நட்சத்திரம். அது வென்று காட்டக்கூடிய நட்சத்திரம். இருந்தாலும் காலத்தின் அளவை வைத்து சொல்ல முடியும். நிச்சயமா. 2026 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு? அதிமுக நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்த வேகம்ங்கிறது படிப்படியாக குறையத்தான் உள்ள சூழ்நிலை தான் இப்போதைக்கு. 2026லும் இப்படியா? 26லும் கண்டிப்பாக அது பலவீனமாகக்கூடிய கட்சியாகத்தான் மாறும். ஏற்கனவே அதிமுக வந்து எதிர்கட்சியா தானே இப்ப இருக்காங்க தமிழக அரசியல் களத்துல. ஆமாம், மேற்கொண்டு பலவீனத்தை அப்படியே நோக்கி தான் வாய்ப்பு இருக்கா? தொடருவாங்க. தலைமை வந்து கன்னிராசியாகவும் இப்போ கண்டகச்சனி அடுத்து அஷ்டமச்சனியும் போகிறனால அந்த தலைமைக்கான ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். ஏன்னா அவருக்கு கடந்த காலங்களில் 10ல் குரு இருந்து பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியாக அவருக்கு பயத்தையும் அச்சத்தையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. 7ஆம் இடத்து சனினால் அந்த கூட்டாளிகள் உடன் இருப்பவர்களால் துரோகத்தையும் உடன் இருப்பவர்களால் பாதிப்பையும் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்தது. அதுதான் 2025 நடந்த பல்வேறு விதமான அவங்க உட்கட்சிக்குள்ள பூசல்களை அது வெளிப்படுத்தியது. இது வந்து மே மாதம் வரைக்குமே குரு பலங்கிறது அவருக்கு இல்லை. 10ஆம் இடத்துல தான் குரு இருக்குது. கண்டகச்சனியும் 7ஆம் இடத்துல இருக்குது. அவருடைய சுய ஜாதகப்படியும் அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் யோகம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்தினால் வந்த யோகம்தான் அவருக்கு முதலமைச்சராக ஆக்கியது. ஆனால் அவர் தொடர்ந்து முதலமைச்சராகக்கூடிய யோகம்ங்கிறது அவருக்கு இல்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா கட்சிகளோட நம்ம ஜாதக அடிப்படையில் பார்க்குறப்ப அதிமுக இனி அடுத்து அரியணையில் ஏறக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. அதனால் வந்து திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து இது சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்காது. அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரி அதிமுக கட்சியிலேயே வந்து தலைமை மாற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு என்ன இருக்குது. இப்படி சொல்றீங்க? ஆமாம், அந்த கட்சியோட நிலை வந்து அடுத்தடுத்து போகணுன்னா அதானே, அந்த ஒரு நல்லது நடக்கணும்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நடக்கும். ஒரு தீமை நடக்கணும்னா அதுக்கேற்றபடி அமைப்புகள் தன்னால் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது தலைமை தான் முடிவு பண்ணணும். அது நம்ம அறிவுரைகள் சொல்ல முடியும். நம்ம ஜோதிட ரீதியாக கணித்து சொல்கிறோம். இந்த அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவான நேரம் தான். கொஞ்சம் அவங்க கவனத்தோட அவங்க தொண்டர்களை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க பண்ணுறது நல்லது. நிச்சயமா. உங்களுடைய கணிப்பு பிரகாரம் 2026 தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவுடைய ஜாதகம், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்ட சனியில் இருக்கார். இந்த கண்ட சனியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை இழுக்கணும். இன்னொன்று வந்து நிறைய பேரை அனுசரித்து போகணும். அப்படி அனுசரித்து போகாத பட்சத்தில் பல்வேறு பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். கண்ட சனினாவே என்ன அர்த்தம்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட்டு பேஷண்ட் டெத்து அப்படிங்கிற கண்டிஷன் தான். அப்படின்னா இது அரசியலோட அது எப்படி முடிச்சுன்னா, நான் பொதுச் செயலாளர் தான், ஆனால் என் கட்சி ஆட்சி அமையல. காரணம் என்னன்னா நிறைய வந்து இப்போ அதுலேருந்து வெளியே போனாங்க. அவங்களை திருப்பி உள்ளே கூட்டு வந்தாலும் அவரால் இப்போ வெற்றி காண முடியாது. அதில் வந்து நிறைய அவருடைய ஜாதகத்தில் இல்லை கண்ட சனிங்க. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஏடிஎம்கேல நிறைய வெளியே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வெளியவே போனவங்க திருப்பி உள்ளே வந்தாலும் அவ்வளோ பலம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பெரிய மாஸ் உள்ள வந்து நிறைய வந்து மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது. அந்த மாசை பிடிச்சி உள்ளே இழுக்கணும். அதை இழுத்தா அவர் இப்போ வந்து விஜய் வந்து இப்போ அவருக்கு வந்து யோக சனி காலம் தொடங்கிடுச்சு. இவருக்கு கண்ட சனி. அப்போ கூட்டணி அவர் டெப்டி சிஎம், இவர் சிஎம் அடித்து தூக்கிட்டு போயிடலாமே.
ஆந்திராவோட சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு, கல்யாண் பவன் மாதிரி. கல்யாண் மாதிரி ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு பவன் கல்யாண். ஆனா அதுக்கு வர்றதுக்கு நெறைய இடையூறுகள் இருக்கே. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா அடிச்சு தூக்கலாம். ஆனா அத கூட்டணிக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி விஜய்ய நல்லா கொம்பு சீவி விட்டுர்றாங்க. நீ தான் பெரிய ஆளு, நீ தான் சிஎம்னு சொல்லி விட்டுறாங்க. இவர வந்து நீ வந்து யார் வேணாலும் வெளிய போகட்டும். யார் வேணாலும் வெளிய போகட்டும். நீ தான் டாப்ல இருக்க. நீ தான் உங்கள எடப்பாடியார் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொம்பு சீவி விட்டு 2016ல விஜயகாந்த் ஐயா கிட்ட இப்படி தான் நெறைய கொம்பு சீவி விட்டு வேலைய பார்த்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதே மாரி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறது திமுக அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்துரும். இவங்களுக்கெல்லாம் கூட்டணி இப்ப ஒரு பக்கம் கொஞ்சம் பலம், ராகு பலம் இல்ல, குரு பலம் இல்ல யாருக்கு விஜய்க்கு. இந்த ஆண்டு எடப்பாடி ஐயாவுக்கு வந்து பார்த்தோன்னா, சனி பலமே இல்ல. சனிங்கிறது தான் அரசியல் பலம் ரொம்ப முக்கியத்தேவ. சனியே கண்ட சனியா போறாரு. இன்னொன்னு குரு பலமும் இல்ல. குரு 26ஆம் தேதி தான் பெயர்றாரு. அதுக்குள்ள ஆட்சி அமைச்சாகணும். அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுவும் வந்து அவ்வளோ ஒரு சொல்லிக்கிற இடத்துல இல்ல. இதுல இந்த மாரி சூழல்ல, இவங்க அந்த கூட்டணி பலத்தையும் ஏற்படுத்தல. இருக்கிறவங்களையும் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி ஆட்சிக்குள்ளார வந்து உட்காந்துர முடியும்? அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அப்ப கூத்தாடி 2 பட்டா வந்து அ மக்களுக்கு கொண்டாட்டங்கிற கதையில, இவங்க 2 பேரும் 2 படும்போது அவங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு. உதயநிதி அவருக்கு நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது தானா அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. இதுதான் இன்னும் அரசியல் களம். இன்னும் அதுல யார் யாரெல்லாம் மாறுறாங்க, யார் யாரெல்லாம் எங்க வரப்போறாங்க, எலக்ஷன் தேதி எப்படி அறிவிக்க போறாங்க, அதுல ரிசல்ட் தேதி எப்படி அறிவிக்க போறாங்க, அத வச்சு அதனுடைய விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஆனா இன்றைய சூழல்ல எடப்பாடியாவுக்கு முழு பலம் ஆட்சி அமைப்பதற்கான பலம் மிக மிக குறைவாக இருக்கு. அப்படின்னா எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா தொடருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? அவருடைய ஜாதக கட்டமைப்புல. எதிர்க்கட்சி தலைவரா தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாரி பொதுச் செயலாளரா அவரே நீடிப்பார். ஏன்னா அடுத்து இப்ப வந்து 7ஆம் இடம் சனி 2 அதுக்கு அடுத்து வந்து 8ஆம் இடம் சனி 2 முடிஞ்சு யோக சனி காலம் தொடங்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? அப்போ வந்து அடிச்சு தூக்கிட்டு வரலாம். ஆனா அவரை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டு காலம்ங்கிறது போராட்டம் தான். இந்த 5 ஆண்டு காலத்தை அடுத்தவரோட அரவணைச்சு இழுத்து, அதுக்கு பலமான ஆட்களை உள்ள இழுத்து போட்டு, அது மாரி வந்தா ஜெயிக்க முடியும். ஆ. அப்படிதான் வர முடியுமே ஒழிய, இப்போதைக்கு அவரு பொதுச் செயலாளர்லருந்து மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படின்னா இப்படி பார்க்கலாமா? இப்ப தமிழக அரசியல் களத்துல திமுக, ஆ அப்புறம் அதிமுக, அப்புறம் தாவேகா இப்படிதான் வரிசைப்படுத்தணுமா? அல்லது இப்போதைக்கு அப்படிதான் வரிசைப்படுத்தணும். ஆ. ஏன்னா, இப்ப அடுத்து அந்த களத்துல 4வதா நிக்கிறது சீமான். சீமான முந்திக்கிட்டு இவரு வராருன்னா, சீமானுக்கு அஷ்டமத்து சனி. நம்ம சீமான பத்தி தனியா பேசுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரில இருக்கிறது திமுக, அதுக்கடுத்து அதிமுக, அதுக்கடுத்து தாவேகா. 2026ல அந்த 26 களம் எப்படி மாறும்னு கேட்கிறேன். 26ல காலம் இப்படிதான் அப்படியே தான் இருக்கு. இருக்குமா? இப்படியே தான் சரி, இருக்கு. சரி. அப்ப விஜய் ஆட்டோமேட்டிக்கா 3வது இடத்துக்கு வந்துருவாரு. 2ஆம் இடத்துல அதிமுக நீடிக்கும். கண்டிப்பா இருக்கும். சரி, சரி. கண்டிப்பா இருக்கு. அதுலலாம் மாற்றம் இல்ல. ஆனா விஜய் நெறைய மாற்றங்கள குடுப்பார். விஜயும் ஆ எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டா இவங்க தான். அதுலலாம் மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பலம். அதே மாரி எடப்பாடி ஐயாவுக்கு இருக்கிற பலம். இது 2ம் சேர்ந்து அடிச்சு நொறுக்கும். ஆந்திரா மாரி. ஆமா. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப வந்து எடப்பாடி ஐயா ஆட்சி அமைச்சார்ல. அப்ப யார உள்ள கூட்டு வந்தாரு? ராகு பலம் கொண்ட யார கூட்டு வந்தாரு உள்ள? ஓபிஎஸ் கூட்டு வந்தாரு. ஓபிஎஸ் ஐயா உள்ள வந்ததுன்னா, அவரு வந்து சிஎம், இவரு வந்து டெப்டி சிஎம் அந்த மாரி நின்னாங்க இல்லையா? அந்த மாரி இவங்களுக்குள்ள இவரு சிஎம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே எடப்பாடி ஐயா சிஎம் வேணும்னா, அங்க டெப்டி சிஎம் வேணுங்க. டெப்டி சிஎம் இருந்தா தாங்க அவர் சிஎம். இப்படி வச்சுக்கோங்க நீங்க. பொதுவா உங்களுக்கு ஒரு கருத்து. டெப்டி சிஎம்னு ஒருத்தர நான் கொண்டு வர மாட்டேன். நான் மட்டும் தனிச்சு நிப்பேன்னா, அவர் சிஎம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படின்னா விஜய் வந்து அதிமுக ஓட்ட தான் பிரிப்பாரா? அப்படிதான். அப்படி இல்ல. அதிமுக ஓட்ட பிரிப்பாருங்கிறது இல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிரிக்கிற ஓட்டால பாதிக்கப்படுறது இவரு. ஏன்னா இவருக்கு பலம் குறைவாக இருக்கு. அவங்களுக்கு சாலிடா ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு பலம் நல்லா இருக்கு. அரசியல் பலம் நல்லா இருக்கு. அதனால தானா வந்துருவாங்க. அப்ப பிரிக்கிறதுல இவரு பாதிக்கப்படுவார்ன்னு நான் சொல்ல வரேன். உங்களுடைய பார்வையில அதிமுகவுடைய ஜாதகம், குறிப்பா எடப்பாடி அவருடைய ஜாதகம். ஐயா ஐயா முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னும்பொழுது இப்பொழுது தான் அந்த கேது நகர்ந்திருக்கு. அவருடைய கன்னி ராசியிலேருந்து கேது நகர்ந்திருக்கு. அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அவர் உருவாக்கக்கூடிய பல துரோகிகளை கண்டு, பல பிரச்சனைகளை கண்டு இப்போ உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
இப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு இந்த தேர்தலுக்கு கால அவகாசம் குறைவாக கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ ஐயா சொல்கிற மாதிரி கண்டகச்சனி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், அடுத்து அஷ்டமச்சனி காலம் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ராகு கேதுவுடைய இந்த சர்ப்பதோஷங்களுடைய தாக்கமும் இப்போ இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. இப்போ அப்படின்னா எடுத்தோன்னா பல விதத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு. மிகப்பெரிய இன்னும் கொஞ்சம் ஒரு சக்தி திரட்டிக்கிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மகா சக்தி யோகம், அதாவது அரசியலில் வந்து மிகப்பெரிய விஷயத்தை இப்போ உருவாக்கக்கூடிய சக்தி உடைய ஜாதகம் தான் எடப்பாடி அவர்களுடைய ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகம் தான். இருந்தாலும் காலம் பதில் சொல்லும். இன்னும் காலம் அவகாசம் இருக்குது. அதை பொறுத்து அன்றைய உள்ள கிரகநிலையை பொறுத்து தீர்மானிக்கலாம். அதிமுக ஆட்சி அமைக்குமா 2026? அந்த இப்போ நீங்கள் கேட்குற நேரம் பிரசன்னம் என்ன, பிரசன்னத்துக்கான பதில் என்னவா இருக்குன்னா, அதாவது ஒரு புதிய அரசாங்கம், புதிய இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருவர் இந்த வருடத்திற்கு வந்து அறிமுகப்படுத்துவார்ன்ற மாதிரி நீங்க விஜய் சொல்றீங்களா, உதயநிதி ஸ்டாலின் இல்ல சொல்றீங்களா, சீமான இல்ல சொல்றீங்களா, புதிய அண்ணாமலை சொல்றீங்களா? இல்லையே புதிய அது அப்போ எனக்கு அந்த அரசியல் பற்றிலாம் தெரியாது. ஒரு ஜோதிட ரீதியாக குரு பகவான் உச்சம் அடைகிறாரு இந்த வருடம். இது வந்து இது பார்த்தீங்கன்னா 3 ராசிகள் பயிற்சி ஆறாரு. மிதுன ராசியில் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து கடகராசியில் வந்து திரும்ப சிம்ம ராசிக்கு வந்து மீண்டும் கடகராசியிலேயே உச்சமடைகிறக்கூடிய நிலைமை. இந்த நேரத்தில் மக்களுடைய செல்வாக்கு, மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தீர்மானிக்கலாம். அதுபடி குரு தான் இந்த முதலமைச்சராக காட்ட போகிறாரு. அது புதியவராக தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் இன்னும் அடுத்த தேர்தல் நாள் வரும்பொழுது புதியவர்னா நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ புதிய ஒரு தலைமையை மக்கள் விரும்புவார்கள் என்பது இன்ற கிரகநிலை சொல்லுது. அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க. 2026 தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, குறிப்பா சீமான் அவர்களுடைய ஜாதக அந்த கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதிய எழுச்சியை தமிழகத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்தது, அது மறுக்க முடியாது. இளைஞர்கள் வந்து நிறைய ஆர்வப்பட்டாங்க. அதோட கொள்கைகள், அதோட கருத்துக்களை வந்து திரு சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையாக நிறைய இடங்களில் பேசினார். அந்த கருத்துக்களுக்கு இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. கருத்தியலாக பார்க்கும்போது அவருடைய கருத்துக்கள் வந்து அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்க, ஆனால் இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு தான் வந்து மக்களோட எளிய முறையிலான கருத்துக்கள். ஸோ அதுதான் வந்து தேர்தலில் வந்து உங்களுக்கு அந்த வாக்காளர்களை கொண்டு வரல. கருத்துக்களுக்கு ஓகேப்பா, அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான், இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், நம்ம தொழில் ரீதியாக அவ்வளோ புரட்சிகள் செய்யலாம், இப்படியெல்லாம் ஓகே தான். ஆனால் அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் அவர் இருக்க வரைக்கும் பேசப்படும். கண்டிப்பாக நல்ல கருத்துக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய தற்போதைய கிரக நிலைகள் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை. சீமானுக்கு ஜாதகமா அந்த ஆமாம். ஜாதக கட்டமா அந்த இப்போ ஓட்டு போன முறை 8% வாங்கியிருந்தாரு, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னாங்க இல்லையா, அந்த முன்னேற்றம் இந்த முறை இருக்காது. அதை விட குறைவா அதை இருக்குமா? விட குறைவாக தான் வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்குது. அதற்கு காரணம் விஜய் தான் அந்த அவருடைய ஓட்டெல்லாம் பறிப்பாரு. விஜய் சீமானுடைய அந்த ஆதரவு ஓட்டுகளை கவர்ந்து இழுத்துருவாரு அப்படின்னு ம். புரிஞ்சுக்கலாமா? அதை வந்து எப்படி நம்ம சொல்லணும்னா, தனிநபர் தனிநபர்களுக்குரிய விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடத்தில் பார்க்க போகிறதே இல்லை. அவர் வந்து ஒரு சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். கிரக அமைப்பு நல்லா இருந்தால் தான் முதல்வர் ஆகக்கூடிய யோகங்கிறது வரும். அது சாதாரண ஒரு குடிசைவாசியையும் கோடீஸ்வரனாக்கும், கோடீஸ்வரையும் கீழே தள்ளிரும். கிரக அமைப்புகள் கரெக்டாக வேணும். அப்போ திரு சீமான் அவர்களுக்கு அந்த யோக அமைப்பு இல்லை. அவர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு நாளும் வர முடியாது. அது வந்து ஜாதக அமைப்பு. அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கருத்தியலாக மக்களுக்கு சில விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இவர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த விழிப்புணர்வை மக்கள் இளைஞர்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க. இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு. ஆனால் அவருக்கு அது ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் வந்து ஒரு பிரபலமான ஆள் இல்லைல்ல. அவரோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வலுவாக இருந்தால் தான் மக்கள் வந்து ஆதரவுங்கிறது கிடைக்கும். அப்போ அவருக்கு சனி வலு குறைவு. அவருடைய ஜாதகப்படி அது ஆப்போசிட்டான கிரகம் சனி. அப்போ இவர் எவ்வளோ பேசினாலும் மக்கள் வந்து அப்படியே ஆஹா நான் சீமானுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக மக்கள் கடகராசிக்காரங்க, அவங்க வந்து நட்சத்திரங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இவர் வந்து ஒரு பிரபலமான இயக்குனரோ பிரபலமான நடிகரோ அவர் இல்லை. அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இல்லை.
அவரும் ஒரு சாதாரண ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. சில கருத்துக்கள சொன்னாருங்கிற அளவுல தான் அவருடைய கட்சி வந்து இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் அவருக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்காது. இப்ப சீமான் 2026ல முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னா, ஓகே. அது ஏதோ ஓகே. ஜென்மத்துக்கும் சீமான் முதலமைச்சரே ஆக மாட்டாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இத எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்ப அவருடைய ஜாதக கட்டமைப்ப எப்படி பார்க்கணும்? தமிழக அரசியல பொறுத்தவரைக்கும் நெறைய கட்சிகள் இருந்தது. சின்ன சின்ன கட்சிகள் நெறையா வந்தது உங்களுக்கே தெரியும். அது வந்து போன முறை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அழிஞ்சு போகும்ன்னு சொன்னேன். அதே மாரி தேர்தல் ஆணையமே நெறைய பேத்த நிராகரிச்சுட்டாங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு பிறகுமே நெறைய அந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து தன்னுடைய பின்னடைவ தான் அது சந்திக்க போகுது. ஒரு சின்ன சின்ன சதவீத ஓட்டுக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த கட்சிகள்லாம் வந்து காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் வரும். 2031 தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். சிறு கட்சிகள் இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. அதுல இந்த கட்சியும் ஒண்ணா தான் கண்டிப்பா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லாம் இத விட சீமானுக்கு இன்னும் மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்லயும் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல சீமான் பேசுவாரு. தந்தை பெரியாரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல அவரு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போறாருங்க. நம்ம கட்டத்துல சொல்றோம். அவருக்கு வந்து அந்த அமைப்பு இல்லங்க. அவரு வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து ஒரு 3 கட்சி தான் முன்னாடி இருந்துச்சு. காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ், திமுக ஆச்சு. அதுக்கப்புறம் அதிமுக. இரட்டையில அதிமுக வந்தது இல்லையா? அப்புறம் அதிமுக வந்த பிறகு நெனச்சவங்கலாம் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வதவதன்னு கட்சிகளா வந்தது. பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டு வந்துகிட்டே இருந்தது. இது ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சுல்ல. அது வந்து ஜாதக ரீதியா மேஷத்துக்கு சனி பெயர்ச்சி ஆயிருவாரு. அப்ப தலைமை ஸ்தானத்துக்கு சனி போய் அங்க சனி நீசமாயிருவாரு. மேஷ ராசியில. அப்ப அந்த மேஷத்த விட்டுட்டு சனி விலகும்போது, அவர் வந்து அந்த மேஷம்ங்கிறது தலைமை. ஆ முதல் ராசி மேஷ ராசி. ஸோ அந்த ராசியில சனி வரும்பொழுது, அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நெறைய பேருக்கு உயிர் கண்டம் ஏற்படும். அடுத்த சனி பெயர்ச்சியில. இப்ப சீமானுக்கு அப்படி இருக்கா? சீமான நான் சொல்லலங்க. ஆ. பொதுவா தலைவர்களுக்கு நெறையா கண்டங்கள குடுக்கும். அது வந்து அடுத்த தேர்தல் வரும்பொழுது அந்த மாரி நெறைய தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. நெறையா கட்சிகளும் இல்லாம போயிரும். 2026க்கு பிறகு வரக்கூடிய 31ல தேர்தல்கள்ல. 2027க்கு அப்புறம் திரும்ப ஒரு சனி பெயர்ச்சி வருது இல்லையா? அதுல நெறைய அரசியல்வாதிகளுக்கும், தலைமையில இருக்கவங்களுக்கும் கண்டங்கள் ஏற்பட்டு, நெறைய தலைவர்களும், நெறைய கட்சிகளும் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகி வரும்பொழுது, ஒரு தமிழகத்துல வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் மட்டும் தான் இருக்கும். அது மக்களுக்கு நல்லாட்சி கண்டிப்பா குடுக்கும். ஒரு சில கட்சிகள் அழிந்து போகக்கூடிய சூழலே இருக்குங்கிறீங்க. கட்டாயம் இருக்கு. 2026ல சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியோடைய ஜாதக. நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா வந்து அவர் ஒரு அரசியல்வாதி இல்லையே. நீங்க அப்ப யாரு? அரசியல்வாதி இல்ல. அவர் ஒரு போராளி. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி மாரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, நான் கூட்டணிக்கு போறேன். நீ 2 பேர் வா, நான் 2 பேர் வா. நான் ஒரு போராளி. நான் ஒரு கருத்தியல வைக்கிறேன். அந்த கருத்தியலுக்கு என்னைக்கு மக்கள் தயாராகிறாரோ, அன்னைக்கு நான் அரசியல் அமைக்கிறேன். அதான் அவருடைய கொள்கையும், கோட்பாடும். அந்த கருத்தியலை நோக்கி மக்கள் என்னைக்கு வராருன்னு 10 வருஷம் கழிச்சு வரலாம், 20 வருஷம் கழிச்சு வரலாம். அந்த நேரத்தில இவரு இருக்கலாம், இவரு இல்லாமல் போகலாம். இவரு இல்லாம வேற ஒரு தலைமையில கூட அந்த கட்சிய ஆட்சி அமைக்கலாம். ஆனா, அந்த அவர் வச்ச கருத்தியல், அது வந்து கருத்தியல் தான். அவர் போராளி தான். அதில தான் அவர் காம்ப்ரமைஸே ஆவறதில்ல. இந்த நேரத்தில ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவருக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனியானதுப்பட்டது மார்ச் மாசம் 6ஆம் தேதி முழுமையாக திருநள்ளாறு சனி பெயர்ச்சியா வருது. வரும்போது இன்னும் வலுவாக இருக்கும். அஷ்டமத்து சனி ஆகாது. ஆகாத பட்சத்தில அவருக்கு அரசியல்ல பின்னடைவா தான் இருக்கும். இந்த அஷ்டமத்து சனி வர நேரத்தில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்னமும் சரியாக வந்து அமையல. சின்னமும் விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. அவர் வந்து பேச்சால் பெரிய ஆளானவரு. செவ்வாய் பலுவான ஜாதகம். செவ்வாய்ன்றது வாய், பேச்சு. அதன் மூலியமா வந்தாரு. அதனால தான் மைக் சின்னம் போன வாட்டி வந்துச்சு. மைக் சின்னத்தால வந்து நல்ல ஓட் பேங்கிங் வந்தாரு. 8% வந்தாரு. இப்ப மைக் சின்னம் போயிடுச்சு. திருப்பி விவசாயியே வாங்கியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் அரசியல் வராது. அதுக்கு தகுந்த மாரி கிரக அமைப்புகளும் இல்ல. ஆனா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2028ல திருப்பி சனி பெயர்ச்சி வரும். 2028 கடைசியில சனி பெயர்ச்சி வரும்போது, அவருக்கு யோக சனி காலமானது தொடங்கும். யோக சனி காலமானது தொடங்கும்போது, அவருடைய அந்த கருத்தியலும், அவருடைய அரசியலும் மீண்டும் உயிர் பெற்று வரும். அப்படி உயிர் பெற்று வரும்போது, அன்னைய சூழல்ல அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ, ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஜொலிக்கிற ஒரு காலகட்டம். அந்த நட்சத்திரங்கள் பின்னாடிலாம் மக்கள் போயிட்டு திருப்பி ஒரு யூ டர்ன் போட்டு வருவாங்க. அப்படி வரும்போது மீண்டும் சீமானுடைய கருத்தியலும், சீமானுடைய அரசியலும் வந்து மீண்டும் புத்துணர்ச்சியாக திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய அரசியல் சூழல்ல அவருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஓட் பேங்கிங் அரசியல்ல குறைவாக இருந்தாலும், எதிர்காலம் அவருக்கு சிறப்பா தான் இருக்கும். எதிர்காலத்தில அவரு திருப்பியும் வந்து அவருடைய கட்சியும் இருக்கும், அவருடைய அரசியலும் இருக்கும். ஆனா, அவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பலங்கள் தேவைப்படுது.
சனி பலமான ஆட்கள் தேவை, அதேமாரி வந்து குரு பலமான ஆட்கள் தேவை. அப்படி வரும்போது அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறத பத்தி அப்ப நம்ம பார்க்கலாம். ஆனா அவருடைய கட்சியோ, அவருடைய அரசியலோ கண்டிப்பா பின்னோக்கி போகாது. அவர் அரசியல்வாதி அல்ல, போராளி. இப்ப அஷ்டமத்து சனி இருக்கிறதால தான் இந்த பின்னடைவு. 2026 பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அரசியல் சூழல் சாதகமா இல்ல. அடுத்து வரக்கூடிய 2031 தேர்தல்ல சீமானுக்கு அனுகூலமான ஜாதக சூழல் அமைப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆ. 2028ல வரக்கூடிய சனி பெயர்ச்சியிலிருந்து அடுத்து 2030, 2028 அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அப்படி 2031 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் ஒண்ணு எதிர்க்கட்சியா ஆயிடுவார் அல்லது முதலமைச்சர் ஆயிடுவார். அப்படிலாம் அப்படி பார்க்கலாமா? அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அந்த அந்த கட்சி அழியாது. அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிவு இருக்காது. அது போராளி. அவங்க வந்து திருப்பி தளத்துல நிப்பாங்க. போராளியான கட்சி திருப்பி தரத்துல வந்து நிப்பாங்க. இவருக்கு அந்த நேரம் யோக சனி காலம் வரும்போது அது கண்டிப்பா இன்னும் புத்துணர்ச்சியோட வரும். உங்களுடைய பார்வையில 2026 சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியோட ஜாதக அமைப்பு. ஐயா சொன்ன மாதிரி சீமான் அவர்களுடைய ஐயா சீமான் அவர்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உச்ச குரு கேது சந்திக்கக்கூடிய இந்த 2 இணைவு இப்போ இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த தேர்தலில் அவரும் வந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறாரு, சில விஷயத்த மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அவரே உருவாக்குவார் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த குரு வலிமையான குரு முழுமையாக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுடைய நோக்கி நகரக்கூடியதாக எனது பார்வைக்கு தெரியுது. அந்த வகையில் அவருடைய கிரக அமைப்புகளும் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போகிறாரு. இந்த விஷயத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர் அதை ஒரு மெயின் பாயிண்ட்டாக வச்சு அவர் அடுத்த இதில் வெற்றி பெறுவாருன்னு தோணுது. 2026 தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஜாதக கட்டமைப்பு எப்படி இருக்கு? ஏற்கனவே இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சில முயற்சிகள் எடுத்ததால கேள்விப்பட்டோம். அதே நேரத்தில் முன்னாள் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை இங்கே அவர் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் அடிபட்டுச்சு. அதே மாதிரி அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்த முறை நாங்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியிலையாவது நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வலுவான குரல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல் பிஜேபியோட ஜாதக கட்டம் எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு கண்டிப்பாக போகும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் கண்டிப்பாக தாமரை மலரும். அது இந்த தேர்தலில் இருக்காது. அடுத்த தேர்தலில் இருந்தால் அதுக்கான சூழ்நிலைகள்ங்கிறது அமையும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் உள்ள பதவி அவருக்கு போகும். அவர் வந்து மத்தியில் தான் அவருக்குடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நம்ம பேசியிருந்தோம். அதே போல் தான் நடந்திருக்கு. நான் அடுத்த முறையும் அதுதான். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஜாதக அமைப்புப்படி தமிழகத்தில் அவர் முதல்வராகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. அதே நேரம் அவருடைய ஜாதக அமைப்புப்படி அவர் மத்தியில் ஏதாவது ஒரு பதவிக்கு போகக்கூடிய யோகம் உண்டு. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஜாதக அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா இந்த தேர்தலில் அவருக்கு சில இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கட்டாயம் உண்டு. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் கூட்டணிகள் மூலமாக அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு தேர்தல் வாக்குகள் வந்து அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அது கூட்டணிகள் மூலமாக கிடைக்கும். இப்போ வந்து தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. இப்போ 2026 தமிழக அரசியல் காலத்தில் இன்னும் அது கூடுதலா ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? கட்டாயம் இதோட இன்னும் கூடுதலாகும். அதுக்கு கூட்டணி வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அதிமுக கூட்டணி தான் உதவியா இருக்கும் அதுக்கு. அதான் அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அதன் மூலமாக அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா வருங்காலத்தில் பிஜேபி வந்து தமிழகத்தில் ஒரு ஆளுமை கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. நீங்க சொல்றதை பார்த்தா அடுத்த ஒரு 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடுவாங்க, கட்டாயம் பிஜேபி முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கட்டாயம் அப்படியா? அது நடக்கும். ஓ. கட்டாயம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டானவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் வந்து இப்போ வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் மேல் இடத்துல வந்து பிஜேபி இருக்குது. அப்போ இந்த தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட்டாகவே இருப்பாங்க. முன்னேற்றத்திற்கான விஷயங்களுக்கு அவங்களுக்கு சுத்தமாக அந்த இதே வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு அரசியலாக தான் இருக்குது. யார் எது பேசினாலும் சரி அப்படியே அந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி எது சொல்கிறாங்களோ அப்படியே சாஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இது. இதை ஏன் நம்ம வந்து புரியணுங்கிறக்காக சொல்கிறேன் மக்கள். இந்த வார்த்தை, இந்த கடினமான வார்த்தை. ஆமாம். ஏன்னா எப்பயுமே மத்தியில் எந்த இது இருக்கோ அதோட ஆதரவாக போகும்போது தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும்.
இது வந்து நான் ஜோதிட ரீதியா சொல்றேன். பொலிட்டிக்கல் ரீதியா சொல்றேன். அப்ப இவங்க எப்பயுமே பகைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மத்தியில இருக்கிறவங்களும் இவங்க தமிழ்நாட்ட இயல்பு. வந்து பாதிச்சுக்க கூடாதுல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள்ல, ஆமா. அவங்களுடைய இந்த அதுதான். இண்டிபெண்டன்டான இவங்க விஷயங்கள்ல. தேர்ந்தெடுக்கிறதே ஆப்போசிட்டாவே போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன சிங்க் நினைக்கிறாங்க, ஆகல. தமிழக மக்கள் ம். மத்தியில யார் வந்தாலுமே ம். ஒரு விதமான வெறுப்புணர்வ விதைச்சு தமிழக மக்கள் மீது, தமிழ்நாட்டு நலன் மீது, தமிழக ம். உரிமைகள் மீது ம். ஒரு வெறுப்ப விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்கள ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அவங்களுக்கு ஏன் நம்ம வாக்களிக்கணுங்கிற ஒரு புரிதல் தானே தமிழக இது மக்களுக்கு இருக்கு. ஒரு அப்படித்தானே இத ஒரு பார்க்கணும். புரிதலும் இல்லங்க. அவங்க என்ன பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாத்தையும் தமிழகத்த எதுவும் தனி நாடா அறிவிச்சுட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு எந்த உதவியுமே எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. பாசிட்டிவா யாருமே பேச மாட்டாங்க. எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் இறந்த பிறகு அத புகழ் பாடுவாங்க. வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க. இருக்க வரைக்கும் ஓட்டும் போடல. அவர இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செத்த பிறகு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி அந்த களத்த விட்டு அவங்க போன பிறகு புகழ்ந்து பேசுறது தான் நம்மளோட மக்கள் இயல்பு. நீங்க பார்த்தீங்கன்னா, சாமியார் இருப்பாங்க. இருக்கும்போது ஒண்ணு கூட அவங்க நம்ம தமிழக மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. செத்த பிறகு சிலை வச்சு கும்பிடுவாய்ங்க. இது வந்து தமிழக மக்களோட இயல்பு. இதுக்கு காரணம் வந்து அந்த கடக ராசி தான் இதெல்லாம் உண்டாகுது. ஏன்னா நேர் ஆப்போசிட் வந்து மகரம், கும்பம். ஸோ அது மகரம் வந்து இந்தியா. அப்ப இந்தியாவுக்கு வதை யாரு அப்படின்னா தமிழ்நாடு தான். அப்ப தமிழக மக்கள் அப்படின்னா வந்து இங்க தமிழர்கள் இருக்காங்க. அப்படி மதம் சார்ந்து பிரிஞ்சு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கோம். ஆனா, நம்ம கூட பிறந்தவனே வளர விடாம செய்யக்கூடிய மக்கள் தான் தமிழக மக்கள். முதல்ல வீட்ல சரியான ஒரு கட்டமைப்பு இருக்காது. இவங்க தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறதும் பாருங்க, பணம் குடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. நெறைய தலைவர்கள் வந்து கத்தி கதறிட்டாங்க. ஆனா, அவங்க மாற மாட்டாங்க. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல நம்ம பார்க்கும்பொழுது, கண்டிப்பா பிஜேபியும் ஒரு நாள் கண்டிப்பா இங்க வரும். அது இன்னும் 10 ஆண்டுகள்ல உறுதியா நடக்கும். அது மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய பக்குவம் தமிழக மக்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய பார்வையில பிஜேபியோட ஜாதகம் தமிழ்நாட்டுக்கு எப்படி? பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன்லேயே கால் ஊன்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10க்கு ஆமா. மேற்பட்ட இப்போ இடங்கள்ல. ஒற்றை இலக்கத்துல இருக்கிறவங்க இரட்டை இலக்கத்துக்கு வந்துருவாங்க. ஆனா, அதே சமயத்துல ஆட்சி மாற்றத்தை மொத்தமா மாத்திர்றாங்க அப்படின்னு சொல்லியதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக எஸ்ஐஆர் இருக்கு. தான் அதற்கு காரணம் அப்படி எஸ்ஏஆர் பார்க்கணும். மட்டும் இல்ல. ஆ. எஸ்ஏஆர்லாம் காரணம் இல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல். ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஐயாவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜாதக கட்டம் வலுவாக இல்ல. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வலுவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள வந்து கடகராசி. அவர வந்து வெளியேத்திட்டு வேற ஒரு தலைமையர போட்டிருக்காங்க. ஏன்னா, நான் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பேன். எடப்பாடி ஐயாவுக்கும், அண்ணாமலை ஐயாவுக்கும் வந்து எதிலுமே ஒத்துக்காது. இவர எடுத்தா தான் தலைமையே மாறும்னு நீங்க உங்க நம்ம பேட்டியில பேட்டியில தான் நம்ம வரும். பேட்டியில நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி அவர எடுத்துட்டு தான் இவங்க வந்து கூட்டணிக்குள்ளாரே வந்தாங்க. அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கூட்டணி ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த எலக்ஷன்ல கால் ஊனுவாங்க. ஆனா கால் ஊனி வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டை இலக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்ப ஒரு 12 சீட் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 22 சீட்டு, 25 சீட்டு இப்படி நகர்ந்து போவாங்க. அப்படிதான் போவாங்களே ஒழிய மொத்தமாவே டக்குன்னு மாறிட்டோம். அப்படியே எலெக்ஷன் மொத்தமா மாறி பிஜேபி உள்ள வந்துச்சு. கர்நாடகத்துல ஆட்சி அமைச்ச மாரி நாங்க ஆட்சி அமைச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு. அதே மாரி வந்து அண்ணாமலை மாரி வந்து உண்மையாலுமே பிஜேபிக்காக மிக கடுமையா உழைச்சு நெறையா இதெல்லாம் போனாரு. நெறைய கருத்தியல்லாம் சொன்னாரு. அவர மாரி ஆட்களையும் ஓரங்கட்டிட்டு அதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிடிக்ஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபில. அதுவும் வந்து ஒரு பின்னடைவு தான் பிஜேபிக்கு. அதுக்கடுத்து வந்து இப்ப அண்ணாமலைஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச் மாசம் வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி லாபமா இருக்கு. அதனால வந்து தமிழக அரசியல்ல மீண்டும் அவர் வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் அண்ணாமலைஜி வந்து பிஜேபியோட தலைவராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மீண்டும் அவர எலக்ஷனுக்கு மட்டும் இத வச்சுட்டு திருப்பி அவரையே வந்து தலைவராக ஆக்குனாலும் ஆச்சரியப்படுத்துறதுல, அவர் வந்து சென்ட்ரல்ல வந்து பதவி வாங்குறதுக்குலாம் அவர் விரும்பல. சென்ட்ரல்ல பதவி வாங்குறது, ஒரு ஒரு மாநிலத்துடைய வந்து கவர்னரா போறது, அதெல்லாம் அவர் விரும்பவே இல்ல. அவர பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில அரசியல் பண்ணணும். தமிழக அரசியல்ல வந்து ஒரு களத்தில முக்கியமான இடத்துல நிக்கணும். அப்படிங்கிறது தான். அது இப்போ வந்து ஒரு சிஎம் ஆக்குறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாரி வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு லேடிய வந்து சிஎம் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காலம் வந்தா, அவங்க சிஎம், நான் வந்து டெப்டி சிஎம். நான் ஒரு தமிழக அரசியலோட உள்துறை அமைச்சர், தமிழகத்தோட பொறுப்பான அமைச்சர் நான் தான். அப்படிங்கிற மாரி வரதா அவர் விரும்புறாரே ஒழிய, அத விட்டுட்டு அவர் வந்து சென்ட்ரல்ல போய் பதவி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளியும் இல்லை.
அவருக்கு அந்த துளியும் இல்லை. அந்த எண்ணத்தை தான் அந்த துளியான அந்த எண்ணம் இல்லாததால தான் அவங்க வந்து அது குடுக்குறேன்னு சொல்றத கூட இவர் மறுத்து, 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 மறுத்து வந்து திருப்பி தமிழக அரசியல் களத்திலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் புதிய கட்சி ஆரம்பிச்சுருவாருன்னு ஒரு பேச்செல்லாம் வாங்குறாரு. அந்த மாரி ரூமர்ஸ்லாம் வருது. ஆனா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள், நெறைய சீட்ட வாங்கி இவங்க கூட்டணியினர் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது டஃப்பா இருக்கும். அப்படி அமைக்காத பட்சத்தில மீண்டும் அண்ணாமலைஜியே வந்து தலைவராயிடுவாரு. அப்ப அவருக்கு வந்து சனி பலமும் வந்துரும், குரு பலமும் வந்துரும். டக்குன்னு தலைவராகி உட்காந்துக்குவாரு. அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில பிஜேபி வந்து இங்க அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. மொத்தமா மாறி வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருப்பாங்க. உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கான கால நேரம் இருக்கு. எதிர்கால அரசியல்ல வந்து அவங்க வர்றதுக்கான தலைவர்கள் வர்றத பொறுத்து அந்த கட்சி கால் ஊன்றத பத்தி நம்ம பேசலாம். உங்களுடைய பார்வையில பிஜேபி. அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகப்படி தவிர்க்க முடியாத தலைவரா கண்டிப்பா வருவாரு. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில அவருடைய அவரை பற்றி அதிகப்படியான பொதுஜன தொடர்பு அவருடைய ஜாதகத்தில அதிகமா ஆகப்போகுது. ஃப்யூச்சர்ல ஐயா சொன்ன மாரி, ஃப்யூச்சர்ல இவருடைய தலைமை கீழ நெறையா அ அதாவது எப்படின்னா, பிஜேபிய வந்து இதுவரைக்கும் ராங்கா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட, இவருடைய தலைமையில வரும்பொழுது எல்லாருமே பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சக்தி அவருடைய ஜாதகத்திலேயே தெரியுது. அதுக்கு வருங்காலம் அவருக்கு மிக பிரகாசமான எதிர்காலம் கண்டிப்பா சொல்லலாம். அப்படின்னா மீண்டும் தமிழ்நாட்டுடைய பிஜேபி மாநில தலைவரா அண்ணாமலை வருவதற்கு கண்டிப்பா. சாத்தியம் இருக்கா? கண்டிப்பா. அவரு இப்பயே இந்த இதுலயே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அ செ கோட்டைக்குள்ள உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பா இந்த மக்கள் குடுக்கறதுக்கு வாய்ப்பு ஒருவேள இருக்கு. 2026க்கு பிறகு ம். 2031லயோ அல்லது அதன் பிறகோ பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அ அ பிஜேபி சார்பாக அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளரா? இல்ல அதையெல்லாம் இப்பயும் அவரு ஏற்கனவே தலைவரா இருந்தாரு. அத விட்டுட்டு இப்போ சாதாரண ஒரு தொண்டனாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அப்ப இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அவரு வந்து இந்த மாரி ஒரு விட்டுக் குடுக்கக்கூடிய எண்ணமே இவர வந்து வலுக்கட்டாயமாக ஒரு கோட்டைக்கு கொண்டு வர செய்யும். ம். மீண்டும் அவரு ஒரு தலைமை ஏற்பாரு. ம பிஜேபியே அதிகப்படியான ஓட்டுகள் கொண்டு வருவதற்கு இவர் கண்டிப்பா இவருடைய ஜாதகமே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். 2026 தமிழக அரசியல் களத்த பொறுத்தவரைக்கும், ஜோதிட ஆளுமைகளுடைய கருத்துக்கள, அவங்களுடைய கணிப்புகள நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். ஆ இவங்களோட நெறைய புது புது விஷயங்கள சொல்லியிருக்காங்க. புதியவர்கள் நாட்டை ஆள்வார்கள், தமிழ்நாட்டை ஆள்வார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகள பத்தியும், ஒவ்வொரு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள பத்தியும் அ இன் டெப்த்தா அ முழுசா அ அ டீட்டெயிலாவே சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் இருக்கு. இவங்க சொன்னது நடக்குதா? அல்லது இவங்க சொன்னதுக்கு மாறா என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அ சிறப்பு விருந்தினர்கள் 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.